ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் எத்தனையோ நபர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக மக்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் உண்மையாகவே சில போராட்டமான நபர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் வியூகம் அமைக்க வேண்டும், ஸ்ட்ராட்டஜி. யாக்கோபு, ஏசாவிற்கு பயந்து யாக்கோபு பதனராமிற்கு போகிறார். ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். 20 ஆண்டுகள் திரும்பி வருகிறார். திரும்பி வரும் பொழுது தன்னுடைய மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் இருக்கிறார். அடுத்து அவர் யாரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசாவை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஏசாவை எதிர்கொள்வதற்கு யாக்கோபினிடத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32:9 வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாக ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. இது என்ன? யாக்கோபினுடைய ஜெபம். ஏசா என்கிறதான தன்னுடைய அண்ணன் மிகுந்த கோபத்தோடு இருக்கிற தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக யாக்கோபினுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா பிரேயர். நீங்கள் யாரை சந்திக்க போக வேண்டும் என்று சொல்ல முதலாவது ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜெபமே ஜெயமாய் இருக்கிறது. ஜெபத்தோடு நிறுத்திக் கொள்ளலாமா? யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள். ஏசாவிற்கென்று கிஃப்ட் தனியாக பிரித்து வைக்கிறார். இந்த கிஃப்ட் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், he is ready to offer peace, அதாவது சமாதானத்திற்கு நான் ஆயத்தம் என்கிறதா அந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது நாம் எப்பொழுதுமே ஜெபத்தோடு காரியத்தை நடத்த வேண்டும், சமாதானத்திற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதாவது போராட்ட நபர்களை சந்திப்பதற்கு நாமும் போய் போராட வேண்டும் என்கிறதான அந்த குணத்தோடு இல்லாமல் ஐ எம் ரெடி ஃபார் பீஸ், அதற்காக கிஃப்ட் ஒதுக்கி வைக்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? யாக்கோபு இரவில் படுத்துக் கொள்ளுகிறான். தேவன் அவனை சந்திக்கிறார். யாக்கோபினுடைய தொடை சந்து நரம்பை ஆண்டவர் தொட்டு யாக்கோபினுடைய நடையை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ இதுவரை இப்படி நடந்து வந்தாய், இனிமேல் நீ இவ்வாறு நடக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபினுடைய நடையை மாற்றி யாக்கோபை இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய வியூகம் சரியாக அமையும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த வியூகத்திலே கிரியை செய்து நம்மை இஸ்ரவேலாக மாற்றி ஏசாவை சந்திக்க வைக்கிறார். நீங்களும் நானும் ஜெபத்தோடு கூட சமாதானத்திற்கு ஆயத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நபர்களை சந்திக்கும் பொழுது வெற்றியும் ஜெயமும் நம்முடையதாய் இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறதாய் இருக்கிறது. அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தையும் சமாதானத்தையும் எங்களுடைய வியூகமாக நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இடைபடுகிறவராய் இருக்கிறீர். எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீர். வெற்றியை தருகிற தேவனுக்கு இந்த காலை வேளையிலே எங்களுடைய நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.